Hi students, welcome back to our channel. So இந்த வீடியோவில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமுக்கு உண்டான பேப்பர் ப்ரெசன்டேஷன் டிப்ஸ் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஏற்கனவே வந்து ஒரு தேர்வு நடைபெற்ற இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் டிப்ஸ் வந்து பார்த்தலாம். ஓகேங்களா, ஸோ எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். இந்த பேப்பர் மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது எப்படி வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவிலே இறுதியாக வந்து நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா, ஸோ 10th ஸ்டாண்டர்ட் தமிழ். ஓகேங்களா, இது வந்து ஒரு ரிவிஷன் எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர். ஸோ 1 மார்க் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நமக்கு 15 1 மார்க்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பகுதி 2 பிரிவு 1 இது கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரூல்டு ஷீட், அதாவது கோடு போட்ட பேப்பர் தான் நமக்கு கொடுப்பாங்க. மற்ற பாடங்கள் மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் இதுக்கு எல்லாமே வந்து அன்ரூல்டு. ஓகேங்களா, ஸோ பொது தேர்விலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ரூல்டு ஷீட்டு தான். ஓகே, இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வருவீங்க. ஓகேங்களா, 10th ஸ்டாண்டர்ட் ஆல் இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த வெப்சைட்டுக்கான பேஜ் இருக்குது இல்லையா. ஓகே, இதில் வந்து சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோ அப்படின்னு இருக்கும். இந்த ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை நம்ம வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே நீங்கள் ஈஸியாக வந்து நோட்டிஃபிகேஷன் இமெயில் மூலியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்கை கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணோடனே ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா 10th தமிழ் பேப்பர் ப்ரெசன்டேஷன் டிப்ஸ்னு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும். அதில் போனீங்க அப்படின்னா 10th தமிழ் பேப்பர் ப்ரெசன்டேஷன் டிப்ஸ் இருக்குது. மேக்ஸ் புக் பேக் 1 மார்க் சில மெட்டீரியல் இருக்குது. இதில் வந்து நமக்கு தமிழ் தான் வேணும். ஸோ அதனால் கிளிக் ஹியர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதை போய்ட்டு நீங்கள் ஃப்ரீயாக ஈஸியாக வந்து நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து டவுன்லோட் ஆகலை, ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக அந்த டெமோ இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பொது தேர்வு எழுதக்கூடிய நண்பருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.